ஹே ஐயாஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ரெஸ்கியூ டவுனுங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இது ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் தான். அதாவது வேற ஒண்ணும் கிடையாது. 1966 இந்த ஆண்டை சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். அமெரிக்கா வியட்நாம் போருன்னு. அதாவது பெரிய நாடான அமெரிக்கா சின்ன நாடான வியட்நாம் கிட்ட படுதோல்வி அடைஞ்சது இந்த உலகத்துக்கே தெரியும். அதனால ஆளை பார்த்து இடப்படாத தம்பி அப்படிங்கறத கத்து கொடுத்ததான் நமக்கு வியட்நாம். சரிடா ராஜு ஒன்லைனரை சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜெர்மனியை சேர்ந்த நம்ம ஹீரோ அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ்ல வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆசை சின்ன வயசுல இருந்து. அப்படி ஒரு நாள் அவனுமே அந்த வேலைக்கு ஜாயின் பண்ற நேரத்துல அமெரிக்கா வியட்நாம் போர் ரொம்பவுமே கொடூர உச்சத்தை அடைஞ்சதுன்னே சொல்லலாம். அந்த டயத்துல நம்ம ஹீரோவுமே வியட்நாம் மேல ஃபைட்டர் ஜெட் மூலியமா பாம்பு போறதுக்காக போய்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எங்க இருந்தோ வந்த புல்லட் மூலியமா அவனோட ஜெட்டுமே பழுதடைஞ்சு கீழே விழுந்துருது. ஆனா அதுல இருந்து துரதிருஷ்டவசமா தப்பிச்சு வியட்நாம் காட்டு பகுதிகளை விழுந்துடுறான். ஆனா அங்க உள்ள ராணுவத்துக்கிட்டையும் மக்கள்கிட்டையும் சிக்கிக்காம இருக்கிறதுக்கு எப்படியோ தப்பிக்கிறான். ஆனா தப்பிச்சாலும் அவனை பிடிச்சி சிறை வச்சிடறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா மக்கள் வந்து ரொம்பவுமே கொடூரமா துன்புறுத்துற ஒரு சீப்பான பிரிசன்னே சொல்லலாம். அங்க பட்டினியும் பசியுமா ரொம்பவுமே வாடுறாங்க. இவங்க திரும்ப அமெரிக்காக்கு தப்பிச்சு போனாங்களா இல்ல இங்கேயே செத்து போனாங்களாங்கிறத நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல அமெரிக்கா வியட்நாம் போர் எப்படிலாம் நடந்தது, அங்க என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படி பாம்பு போட்டாங்க, எப்படி பிளாஸ்ட் ஆனது, அது எல்லாத்தையுமே நம்ம போட்டு காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல இங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவன் தான் நம்ம ஹீரோ. இவனோட பேர் வந்து டைட்டர். நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ கூட இன்னும் நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே அமெரிக்காவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் தான். இவங்க கிட்டயுமே அங்க உள்ள ஒரு ஆபீசர் சோல்ஜர்ஸ் எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம வியட்நாம் வடக்கு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அங்கதான் போர் தொடுக்க போறோம். அதனால ஜெட்ல போற எல்லாருமே நான் சொல்ற பிளேஸ்ல வந்து பாம்பு போடுவீங்க. சப்போஸ் எதிரிகளால உங்களோட ஜெட்டு வந்து தாக்கப்பட்டா நீங்க அங்க இருந்து கீழே விழுந்துட்டீங்கன்னா எப்படி தப்பிக்கணும், காட்டுக்குள்ள எப்படி சர்வே பண்ணுங்கிறதா உங்களுக்கு ஒரு வீடியோவா காமிக்க போறேன். இதை நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஆபீசருமே ஒரு வீடியோ காமிக்கிறான். அந்த வீடியோல எப்படி எப்படிலாம் சர்வே பண்றாங்க காட்டுக்குள்ள அப்படிங்கறதான் தெளிவா போட்டு காமிக்கிறாங்க. சரி ஓகே சோல்ஜர்ஸ், நீங்க எல்லாருமே அந்த வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இப்படிதான் வந்து காட்டுக்குள்ள சர்வே பண்ணணும். முக்கியமா நீங்க ஜெட்ல இருந்து கீழே விழுந்துட்டீங்கன்னா தயவு செய்து உங்களோட வாக்கி டாக்கிய மறைச்சு வச்சிருங்க, இல்ல உடைச்சிருங்க. ஏன்னா வாக்கி டாக்கி அவங்க கையில சிக்கிச்சுன்னா நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால வாக்கி டாக்கிய நீங்க வந்து அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம எல்லாருமே போக வேண்டிய டைம் ஆயிருச்சு, வாங்க போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ அந்த வாருக்கு போறதுக்காண்டி நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்க. எல்லாருமே ஒன்னா வந்து சபதம் போட்டுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், ஜெயிச்சுட்டு கண்டிப்பா எல்லாருமே இந்த இடத்துக்கு திரும்பவும் வந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுங்களுமே எல்லாருமே ஃபிளைட் எடுத்துட்டு கிளம்புறானுங்க. அதுல நம்ம ஹீரோவுமே அப்படியே கிளம்புறான். நம்ம ஹீரோவோட ஜெட்டா இருக்கட்டும் இன்னும் நிறைய ஜெட்டு போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஆபீசருமே ரேடியோ மூலியமா வியட்நாம் பகுதியை தாக்குறதுக்காண்டி அவருமே அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. பண்ணதுமே ஒவ்வொரு ஜெட்ல இருந்துமே பாம்பு பறந்து போயிட்டு அங்க உள்ள வியட்நாம் பகுதியை தாறு தாரா ஆகுது. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட ஜெட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஹீரோவோட ஜெட்டை பார்த்து அங்க உள்ள ராணுவ வீரர்கள் வந்து சுட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஜெட்டு பழுதடைஞ்சிருச்சு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ரேடியோ மூலியமா ஆபீசருமே டைட்டர் உன்னோட ஜெட்டு பழுதாயிருச்சு, அது மட்டும் கிடையாது உன்னோட ஜெட்டு வந்து கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்குது, கொஞ்சம் மேல இழு, மேல போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவுமே அதை கேட்கிற மாதிரி ஐடியாலே கிடையாது. சரி ஓகே டைட்டர், நீ அங்கிருந்து வெளியாவது குதிச்சிரு, இல்ல நீயும் வெடிச்சு செதறிடுவ ஜெட்டோட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்ல ஆபீசர், நான் கண்டிப்பா இதுல இருந்து குதிக்க மாட்டேன், நான் ஜெயிச்சுட்டு தான் திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த நேரத்துல பிளைட் கீழே விழுந்து வெடிச்சு தரமட்டமாகுது. ஒரு செகண்ட்ல எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிருச்சு. அவ்வளவுதான், செத்து போயிருப்பானா, சோழி முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா நம்ம ஹீரோவுமே கடவுள் புண்ணியத்துல உயிர் பிழைச்சு அங்கேயுமே உட்கார்ந்திருக்கான். ஆனா அந்த நேரத்துல அமெரிக்காவை சேர்ந்த ஜெட்டு வெடிச்சிருக்குங்கிறது தெரிஞ்ச அங்க உள்ள ராணுவ வீரர்களா இருக்கட்டும் மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, வியட்நாம் ஃபுல்லா மேக்சிமம் அதிகபட்சம் கம்யூனிஸ்ட் வாதிகள் தான். அவங்களுமே இதை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிடறாங்க. அவ்வளவுதான், இதுல சிக்கணும்னா நம்மள சோழியை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து ஓடி போறான். ஆனா இவனுக்கு பின்னாடி துரத்திக்கிட்டே வரதுனால அங்க உள்ள குப்பைகளோட குப்பையா வந்து மறைஞ்சுக்கிறான். ஆனா வியட்நாம் மக்களுமே இவன் இருக்கிற இடம் தெரியாம அவங்களுமே போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே ரொம்பவுமே வேகமா எழுந்து இந்த ரேடியோ இருந்தா நீங்க ஆபீசர் சொன்ன மாதிரி கண்டுபிடிப்பீங்க அப்படின்ட்டு அந்த ரேடியோவுமே நல்லா ஒளிச்சு வச்சிடறான். இப்ப ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறமா ஆத்துல நல்லா மூஞ்செல்லாம் கழுவிக்கிட்டு அவனுமே எல்லா இடத்துலயும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு காட்டு பகுதிக்குள்ள போய்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது காட்டுக்குள்ள ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு குடிசை வீடு இருக்குது. ஐயோ என்னடா இது வீடு இருக்குது, இங்க ஆள் இருப்பானுங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே பயந்து பயந்து போறான். ஆனா அங்க யாருமே கிடையாது. அந்த நேரத்துல அங்க உள்ள பானைகள்ல கடந்த 2-3 கிழங்குகளை எடுத்து இவனுமே வந்து சேமிச்சு வச்சுக்கிறான். ஏன்னா பசி பட்டினி தண்ணி மழை அட்டை பூச்சி நோயின்ட்டு இதுல இருந்து எல்லாத்திலையும் தப்பிக்கணும்னா உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படி கிடைக்கிறது எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கிட்டு அவனுமே அப்படியே பையா பையா போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹெலிகாப்டருமே போகுது மேல. இதை பார்த்ததுமே இது அமெரிக்கா ஹெலிகாப்டர், நம்ம ஹெலிகாப்டர் தான் அப்படின்ட்டு இவனுமே விறுவிறுன்னு அங்க உள்ள ஒரு பெரிய பாறை மேல ஏறுறான். இன்னொரு பக்கம் இவனை தேடி அந்த கம்யூனிஸ்ட் வாதிகள் எல்லாருமே தேடி வந்துகிட்டு இருக்கானுங்க. இப்ப அவனுமே நல்லா மலையில ஏறான். ஆனா அந்த ஒரு ஹெலிகாப்டருமே போயிருது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கிட்ட உள்ள ஒரு சின்ன கண்ணாடி துண்டை எடுத்து சூரிய ஒளியின் மூலியமா
அவனுமே வந்து ஒளி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஒளி மூலியமா யாராவது பார்த்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒருத்தன் கூட வர மாதிரி தெரியல. இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழியே கிடையாது. அங்க இருந்து கீழே இறங்கி அப்படியே பையா போயிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க உள்ள மக்களுமே நம்ம ஹீரோவை கொத்தா பிடிச்சிடறாங்க. தண்ணியா குடிச்சிட்டு இருக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களோட கிராமங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அங்க தரதரன் நாய் மாதிரி இழுத்துட்டு போறானுங்க. இழுத்துட்டு போயிட்டு அங்க உள்ள கிராம மக்கள் முன்னாடி அவனையுமே படுக்க போட்டு கை ரெண்டையும் கால் ரெண்டையும் விரிச்சு கட்டி விட்டுறானுங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டேய் எனக்கு சூச்சு வருதுடா, இதை அவுத்து விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு குட்டி பையனை நம்ம ஹீரோ பக்கத்துல உட்கார வச்சு பெரிய கருங்குளவி இருக்கும் பாத்தீங்களா, மலைக்குளவின்னு சொல்லுவாங்கல்ல, அதையுமே கயிறுல கட்டி அவன் மூஞ்சிக்கு மேல அந்த ஒரு குட்டி பையனுமே வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே பயம், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கடே குட்டி பையல விடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கான். அதாவது இதை விட முக்கியமான விஷயம், இந்த சீனை பார்க்கும்போது சின்ன வயசுல தட்டான் இருக்கும் பாத்தீங்களா, தட்டான் வால்ல கயிறு கட்டி விடுவோம், அந்த ஞாபகங்கள் தான் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து புடிச்சிட்டு போறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ளேயே எல்லாருமே உட்கார்ந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாட சமைக்கணுங்கிறதுக்காண்டி அவங்களுமே வந்து நெருப்பை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூங்கில உள்ள துகள்களை வச்சு மூங்கில நல்லா தேய்ச்சி அப்படி ஒரு ஃபயரை வந்து இயற்கையா வந்து தயாரிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து கண்காணிச்சு வச்சுக்கிறான். ஏன்னா நம்மளும் தப்பிச்சோம்னா இப்படிதான் சர்வே பண்ணணும் அப்படிங்கறத. இந்த டயத்துல மேல ஹெலிகாப்டர் போறத பார்த்து அங்க உள்ள மக்கள், அதாவது கம்யூனிஸ்ட்வாதிகள் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க, மிரண்டுறானுங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே யாரும் பயப்படாதீங்க, மேல போறவங்களால நம்மள பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ சொல்றத அவங்க கேட்கவே மாட்டாங்க. மூடிட்டு வேலையை பார்த்துட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போயிடுறானுங்க. இழுத்துட்டு போனதுதான் போனாங்க. நம்ம ஹீரோவை ஷூட் பண்றதுக்கு பழகிறதுக்காண்டி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ரவுண்டா, அந்த மாதிரி நம்ம ஹீரோ வச்சு காட்டு மிரண்டித்தனமா சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோமே வெறியாயி, இங்க பாரு இதுக்கப்புறம் இன்னொரு தடவை இப்படி ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கோவமா கத்திக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனா நம்ம ஹீரோ பேசுறது எதுவுமே அந்த கம்யூனிஸ்ட்காரனுக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியல. இப்போ அங்க இருந்து நம்ம ஹீரோவை தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இந்த வியட்நாம் ராணுவ வீரர்களோட ஆபீசர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்த கூட்டி போயிடுறானுங்க. அங்க வியட்நாம சேர்ந்த ராணுவ ஆபீசருமே வந்து இருக்காரு. நம்ம ஹீரோ போனதுமே, இங்க பாருங்க நான் அமெரிக்கன் கிடையாது, நான் வந்து ஒரு ஜெர்மனியன், எனக்கு அமெரிக்கா பிடிக்கும், அந்த கண்ட்ரி வந்து பிடிக்கும், அவ்வளவுதான், மத்தபடி நான் வந்து அமெரிக்கா கிடையாது ஜெர்மனி அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிங்க தம்பி நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, அப்படி ஜெர்மனியா இருந்தாலும் நீங்க ஏன் அங்க வேலை பாக்குறீங்க அப்படி மாதிரி கேக்குறாரு. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே, நான் சின்ன வயசுல நிறைய பிளைட் எல்லாம் பார்த்து நிறைய ஜெட் எல்லாம் பார்த்து ஜெட்டை வந்து ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ நான் அந்த இடத்துக்கு போயிட்டு ஜாயின் பண்ணா மட்டும்தான் அது முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் எனக்கு பிடிச்ச கண்ட்ரியான அமெரிக்காவில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணேன் ஒர்க்குக்காக, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி நீ ஜெர்மனின்னு சொல்லிட்டு இருக்க, நான் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இத பார்த்த நம்ம ஹீரோவுமே சரி வேற வழியே இல்ல அப்படின்ட்டு அவனோட பாஸ்போர்ட்டையும் எடுத்து காமிக்கிறான். இந்த பாஸ்போர்ட்டை பார்த்ததுமே சரி ஓகே நான் நம்புறேன் நீ ஜெர்மனியன்னு, ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த ஒரு ஃபார்ம்ல வந்து நீ கையெழுத்து போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவுமே அந்த ஃபார்மை ரீட் பண்ணி பாக்குறான். அந்த ஃபார்மை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது அமெரிக்காவுக்கு எதிரான வேலைங்கிறது. இல்ல நான் கண்டிப்பா செத்தாலும் இந்த இதுல கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நீ கையெழுத்து போட மாட்டேன் அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா யாரு என்ன சொன்னாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே அதுக்கு மீறி ஓ விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. இப்போ அங்க உள்ள கம்யூனிஸ்ட்வாதிகளுமே நம்ம ஹீரோவை வெளியே கூட்டி போயிடறானுங்க. கூட்டி போனது மட்டும் இல்லாம காலிலையும் கையிலையும் கயிறை கட்டி தரதரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கானுங்க நாய் மாதிரி. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோக்கு கொடுமை என்ன கொடுமை, எப்படிப்பட்ட கொடுமைன்னு பார்த்தோம்னா தேனி கூடு இருக்கு பாத்தீங்களா, அந்த தேனி கூட நம்ம ஹீரோ முகத்துல கட்டி தொங்க விட்டுறானுங்க நம்ம ஹீரோவை. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள முக்கி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி பல கொடுமைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது கழுத்துல கயிறை கட்டி நாய் மாதிரி தரதரன்னு அந்த வியட்நாமோட பிரிசன் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது அந்த கிராமத்து மக்களோட பிரிசன், அங்க வந்து அடைச்சு வச்சிடறாங்க. போயிட்டு ஒரு பிரிசன்ல கூட இருந்துடலாம் போல, ஆனா இந்த மாதிரி ஒரு கிராமத்து மக்களோட பிரிசன்ல வந்து இருக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஏன் இதை சொல்றேன்னா சரியான சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது, பட்டினியால சாகுறது தான் ஒரே வழி. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்து அடைச்சு வச்சிடறானுங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு பக்கத்துல உள்ள சிறையில நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹே நீங்க எல்லாம் யாரு, எங்க இருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நாங்க வந்து அமெரிக்கன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ நம்ம ஹீரோக்கு சந்தோஷத்தை பார்க்கணும், நானும் அமெரிக்கன் தான், என்னோட பேர் வந்து டைட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க உள்ள கம்யூனிஸ்ட்வாதிகள் ஒருத்தனுமே வந்து உள்ள வரான். இத பார்த்த பக்கத்துல உள்ள சிறையில உள்ளவங்களுமே இங்க பாரு அமைதியாரு, நீ அமைதியாரு, இப்ப வரவன் பேரு ஹிட்லர், சின்ன ஹிட்லர், இவன் வந்து ரொம்பவுமே கொடூரமானவன், எதுவுமே பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப நிறைய பேர் உள்ள வராங்க. உள்ள வந்ததுமே ஒரு பெரிய கட்டையை வச்சு நம்ம ஹீரோ கையையும் அவனோட காலை அந்த கட்டையோட சேர்த்து லாக் பண்ணிட்டு வந்து போயிடுறானுங்க. அதுக்கப்புறமா அங்க உள்ளவங்களுமே இங்க பாரு டைட்டர், நாங்க சொல்றதை நீ நல்லா கேட்டுக்கோ, இவங்களை மட்டும் நீ பகச்சிக்காத, பகச்சிக்கிட்டனா உன்னை ரொம்பவுமே கொடூரமா கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப
இப்படி அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இவனோட கை விலங்கு எல்லாத்தையுமே அவுத்து விட்டுறானுங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஃப்ரீயா இருக்காங்க. அந்த டைம்ல ஒவ்வொருத்தவனுமே அவங்க கை கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதாவது இந்த இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரு வந்து ஜீனு. இவன மாதிரி இன்னொருத்தன் ஒல்லியா இருக்கான் பாத்தீங்களா தாடியோட, இவன் பேரு வந்து மார்டின். இந்த கதையில ஒரு முக்கியமான ஆளுங்க தான் இவங்களும். இப்ப இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஜீனுங்கிறவனுமே எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல கிறிஸ்துமஸ் வரப்போகுது. அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்மள விடுவிச்சிருவாங்க, நம்ம எல்லாருமே சுதந்திரமா நம்ம நாட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த மார்டினுமே ஜீன் சும்மா சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத, அவனுங்க நம்மளை விடுவிக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜீனுமே நம்ம ஹீரோவை அப்படியே பையா கூட்டி நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ அங்க உள்ள அந்த கம்யூனிஸ்ட் துப்பாக்கி ஏந்தியவங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இருக்கான் பத்தியா குட்டையா சிரிச்ச முகமா, இவன் பேரு வந்து ஜாம்போ. இவன் வந்து எப்பவுமே சிரிச்ச முகமா தான் இருப்பான், இவனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இன்னொருத்தனை காட்டுவான், இவன் பேரு வந்து ஹிட்லர், இவன் ரொம்பவுமே மோசமானவன், இவன் கிட்ட நீ வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த ஜூனு. இப்போ இன்னொருத்தனை பார்த்து இவன் வந்து ஒரு லூசு பையன், இவனால வாய் பேசவே முடியாது, நம்ம சொல்றது இவனுக்கு கேட்கவே கேட்காது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்போ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுமே சிறைக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. இப்போ அந்த சிறைக்குள்ள இருக்கும்போது அந்த ஜூனுங்கிறவன் திரும்பவும் பழையபடிக்க கண்டிப்பா அமெரிக்காவும் வியட்நாமும் அமைதி உடன்படிக்கை கண்டிப்பா பேசுவாங்க, நம்ம தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மார்டின் ரொம்பவுமே டென்ஷன் ஆகி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காதரா, அப்படி ஒன்னு நடக்க போறது கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோமே சொல்றான், என்கிட்ட இந்த போர் நிப்பாட்டுறதுக்காண்டி ஒரு ஃபார்ம்ல என்ன வந்து கையெழுத்து போட சொன்னாங்க, ஆனா அதுல நான் போட மறுத்துட்டேன், அப்படி போட மறுத்ததுனால நீ சாக போற, உன்னை ரொம்பவுமே கஷ்டப்படுத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான், பயமுடுத்தினா. ஆனா நான் அப்படியும் போடல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அங்க உள்ள கைதிகள் எல்லாருமே டைட்டர் ஓன்ட்ட மட்டும் சொல்லல, எங்கிட்டையும் அவங்க அதைத்தான் சொன்னாங்க, ஆனா நாங்களும் போட மறுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுமே பரவாயில்ல என்னன்னாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு நைட்டு இங்க இருந்து தப்பிக்க போறேன், ஆனா சூழ்நிலைகள் எப்படி மாறுதுன்னு தெரியல, கண்டிப்பா எனக்கு காயங்கள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது, ஆனா நான் தப்பிச்சு போகிறதுக்கு இதை வந்து ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க உள்ள மார்டின் நீ தப்பிக்க முடியாது, ஏன்னா இங்க சுத்தியுமே காடுதான், தண்ணி கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது, இந்த காட்டை சுத்தியும் பாம்பு பூச்சி அட்டன்னு ரொம்ப இருக்குது, மழை பெஞ்சா மட்டும்தான் தண்ணி, அதையும் மீறி நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா நம்மகிட்ட சக்தி கிடையாது, செத்து போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல அதனாலதான் நான் நைட்டு தப்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இதெல்லாம் இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்க எல்லாத்தையுமே ஒன்னா படுக்க போட்டு அந்த மரக்கட்டையில காலும் கையும் கட்டி விட்டுறானுங்க. இப்ப எல்லாருமே பக்கத்துல பக்கத்துல இருக்கிறனால இவனுங்களால சரியா படுக்க கூட முடியல. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே உங்ககிட்ட யார்கிட்டயாவது ஆணி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். என்னது ஆணியா, ஆணியை வச்சு என்ன வெளியே போய் யாரையும் கொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் ஒருத்தன் நக்கலா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, இந்த ஆணியை வச்சு நாளைக்கு ஒண்ணு பண்ணுவேன், அதை வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எல்லாருமே அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே இங்க எங்க ஆணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அங்க பாத்தியா அந்த ஜாம்போ இருக்கான்ல, அந்த ஜாம்போ பக்கத்துல தான் ஆணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே சரி ஓகே இப்போ எல்லாத்தையும் திசை திருப்பணும், திசை திருப்பி தான் அந்த ஆணியை வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு 3 பேரு கதவு பக்கமா போங்க, இன்னொரு 3 பேரு சமைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த சைடு போங்க, இப்படி போகும்போது கவனம் சதரும் போது நான் அந்த ஆணி எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி 3 பேரா பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்ச அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுமே அந்த ஜாம்போன்னு சொல்லி பாத்தீங்களா அவன் பக்கத்துல போயிட்டு ஹே ஜாம்போ நான் எதுவும் பண்ண வரல, நான் கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்ட் எடுக்கிறான். பேஸ்ட் எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுற மாதிரி பக்கத்துல உள்ள அந்த ஆணியுமே வந்து எடுத்துறான். எடுத்து அன்னைக்கு நைட்டே வந்து அதை கீயா ரெடி பண்றான். அப்படி ரெடி பண்ண போகும்போது இங்க பாருங்க நண்பர்களே எல்லாரும் கேட்டுக்கோங்க, நான் வந்து இதை கீயா ரெடி பண்ண போறேன், அப்போ நிறைய சவுண்ட் கேட்கும், அந்த சவுண்ட் வெளியே உள்ளவங்களுக்கு கேட்காம இருக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து இருமுங்க, அப்பதான் வந்து அவங்களுக்கு கேட்காது நம்ம ரெடி பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவும் கரெக்டா வேலை செய்யும் போது அவங்களும் வந்து இருமிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே உள்ள எல்லாருமே கொஞ்சம் லைட்டா தான் வந்து டவுட் ஆகுறாங்க. இவங்களுமே கீ செஞ்சு முடிச்சாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த வியட்நாம் கம்யூனிஸ்ட்வாதிகளுமே வந்து எல்லாத்துக்கும் லாக் போட்டு விட்டு போயிடுறாங்க, கைவிலங்கு போட்டு விட்டு போயிடுறாங்க. இவங்க போன அடுத்த செகண்ட் இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவன் செஞ்சு வச்சான் பாத்தீங்களா ஆணில கீ, அந்த கீ எடுத்து அவனுமே ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறானுங்க. பரவாயில்ல நம்ம தப்பிச்சிரும் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு 10% நம்பிக்கையாவது வந்திருக்கு போல, அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க சூழ்நிலைகள். இப்போ எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. அந்த நேரத்துல நல்லா கேட்டுக்கோங்க, இந்த விலங்கை எப்படி ஓபன் பண்றதுன்னா இந்த கீ இருக்குல்ல இத வந்து கீழே விட்டு கீழே இருக்கிற ஸ்ப்ரிங்க ஒரு பிரஸ் பண்ணணும், பிரஸ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா இது லாக் ஓபன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஒரு கையில தான் ஓபன் பண்ணணும், இன்னொரு கையில எப்பவுமே இருக்கணும், ஏன்னா திடீர்னு அந்த பைத்தியக்காரனுங்க உள்ள நுழைஞ்சானுங்கன்னா டப்புன்னு நம்ம வந்து ஒரு கையில மட்டும் மாட்டிக்கிட்டதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோவுமே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவனோட காலை ஒரு நாய் நக்கிக்கிட்டு இருக்குது. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே சூச்சு அங்கிட்டு போ அப்படின்ட்டு விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அப்போ மார்டினுமே வந்து இங்க பாரு டைட்டர், நீ அதை விரட்டி விடக்கூடாது, ஏன்னா நம்மகிட்ட உள்ள கிருமிகள் எல்லாத்தையும் அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, அதனால அதை விரட்டி விடாது, அது ஒன்னும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோவுமே சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் மார்டின், நம்ம இப்ப தப்பிச்சு போகணும், தப்பிச்சு போறதுக்காண்டி இந்த காடை பத்தி யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல எனக்கு காடை பத்தி தெரியாது, ஆனா இந்த காடுல இருந்து தப்பிக்க முடியாதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா சுத்தி
நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த காடை தப்பிச்சு போக முடியாது நம்மளால. ஏன்னா சுத்தியும் காடு மட்டும் தான் இருக்குது, நமக்கு பசி பட்டினி பஞ்சம் எல்லாமே ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றான். மார்ட்டின் நீ அதெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத, கண்டிப்பா நம்ம தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மேல நிறைய ஜெட் எல்லாம் பறந்து போய்கிட்டு இருக்குது. இதை பார்த்த வெறி பிடிச்ச நாய்களுமே அங்க உள்ள நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோ கூட இருக்கிற இன்னும் நிறைய கைதிகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே மானாங்கனிக்கு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி சுடும்போது மார்ட்டினுக்கு மட்டும் காதோரமா புல்லட் உரசிட்டு போயிருது. அவனுக்குமே ரத்தம் பொல பொலக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே மார்ட்டினை இவங்க இருக்கிற அறைக்குள்ள கைத்தாங்களா கூட்டி வந்து இவங்க வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க போல, இப்படி பண்ணிருக்க கூடாது, கரெக்டா சுட கூட தெரியாத நாய்கள் எல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவங்களுமே உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோ மானாங்கனிக்க கத்த ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து அவங்களுமே டப்புன்னு நம்ம ஹீரோ நெத்திலேயே கண்ணை வச்சுக்கிட்டு இதுக்கு மீறி கத்துனா உன்னை சுட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுறாங்க டப்புன்னு. ஆனா உள்ள இருந்து புல்லட் வரவே இல்லை. ஆக்சுவலா புல்லட்டே இல்லை அந்த கண்ணுல. ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவுமே பயந்து போயிடுறான். இதை நக்கலா அவங்க சிரிச்சுன்னு இருக்காங்க. இதை பார்த்து இதை பாக்குற நம்ம ஹீரோவுக்குமே இருங்கடா அவங்கள வெளியே போயிட்டு வச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவும் மார்ட்டினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே அவன் சின்ன வயசுல என்னென்னலாம் நடந்திருக்குமோ, அவன் எதுக்காக இந்த வேலைக்கு வந்திருக்கானோ, இதை எல்லாத்தையும் வழக்கம் போல கதையா சொல்ல ஆரம்பிக்கிறான் மார்ட்டின் கிட்ட. இப்படி அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கைதியில உட்காந்துருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோவுமே தப்பிக்கிறதுக்கான ஒரு பிளானை போட்டிருக்கான். அந்த பிளானுமே சொன்னதும் அது ஒர்க் அவுட் ஆகும்ட்டு எல்லாருமே வந்து நான் உங்க கூட வரேன்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஜீனுன்னு ஒருத்தன் சொன்ன பாத்தீங்களா, அவன் மட்டுமே இங்க பாரு நீ தப்பிக்க கூடாது, ஏன்னா இது 2வது வருஷம் முடிய போகுது, இப்போ கிறிஸ்துமஸ் வந்துரும், கிறிஸ்துமஸ் வந்தா மழைக்காலங்கள் அதிகமா வந்துரும், அதனால நம்மள கண்டிப்பா விட்டுருவாங்க, நல்ல நாள் வேற, கண்டிப்பா நம்மள விட்டுருவாங்க, நீங்க பயப்பட வேணாம், நம்ம இப்ப தப்பிச்சு போக வேணாம் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் தப்பிச்சு தான் போவேன், கண்டிப்பா தப்பிச்சு போவேன் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஜீனுமே நீ தப்பிச்சு போனா நான் ஆர்ப்பாட்டம் போட்டு ஊரையே கூட்டுருவேன், அப்புறம் நீ தப்பிச்சு போக முடியாது, ஏன் உன்னை தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்றேன்னா நீ தப்பிச்சு போகும்போது சப்போஸ் உன்னை பிடிச்சிட்டாங்க இல்ல உன்னை பார்த்துட்டாங்கன்னா இங்க வந்து எங்களையும் கொல்லுவாங்க, எங்களையும் சித்திரவதைப்படுத்துவாங்க, அதனால இது வேணாம், நீ சொன்னா கேள் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவுமே சரி பரவாயில்ல என்னவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஆனா என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ பக்கம் எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த ஜீனு ஒருத்தன் மட்டும் தான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுட்டு அவனுமே தனியா உட்காந்துருக்கான். அப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க விலங்க மாட்டிக்கின்னு. இப்போதான் நிறைய வியட்நாம் ஆர்மி எல்லாருமே வந்து இந்த கம்யூனிஸ்ட் மக்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த சிறைக்குள்ள வந்து நுழைறாங்க. வந்ததுமே எல்லா விலங்கையும் கழட்டி விட்டதுக்கு அப்புறமா இவங்களை சுத்தி என்னென்ன பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அதையுமே கேட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோ கிட்ட. ஆனா நம்ம ஹீரோவுமே அது நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அது சேவ் பண்றதுக்காக தான் அந்த பீங்கான வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அந்த உமன் சோல்ஜரை பார்த்து அப்படியே சிரிப்பான் பாத்தீங்களா, சிரிச்சதுலயே சரி ஓகே அப்படின்ட்டு அதுவுமே போயிடும். இப்படி அடுத்ததா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாம் ஒருத்தன் புல்லட்டை லோட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து டபடபன்னு சுட வச்சிடறான். அதுவுமே பயங்கரமா சுத்தி முத்தி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே தரையில படுத்துறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ என்னன்னா அங்க உள்ள சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அன்னைக்குமே அவங்க எல்லாருமே சிறைக்குள்ள இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அவனுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அங்க உள்ள கைதிகள் எல்லாருமே ஹாப்பி பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹீரோவோட பர்த்டேனால ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறாங்க. இப்படி கொண்டாடும் போது பரவாயில்ல, எனக்காக நீங்க இப்படி பர்த்டே கொண்டாடுறது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரணும்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ஒரு தகரத்தை நச்சு போட்ட மாதிரி ஊசியா இருக்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு பீஸ் எடுப்பான். அதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து புல்லட் தான், இந்த புல்லட்டை கல்ல வச்சு அடிச்சு இது வந்து ஒரு கத்தி மாதிரி ரெடி பண்ணிட்டேன், இது வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ரொம்பவுமே சேஃப்டியானதாகவும் எப்பவுமே உதவக்கூடியதா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இது உங்களுக்கு தரணும்னா ஒரு கேம் வச்சுக்கலாம், நான் 2 கையும் மூடிப்பேன், அதுல எந்த கையை நீங்க தொடுறீங்களோ அந்த கையில இந்த ஒரு ஷார்ப்பான கத்தி துண்டு இருந்தா நான் உங்களுக்கு அதை தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ ஒவ்வொருத்தவன்ட்டையும் கேம் விளாண்டுகிட்டு இருக்கான். அப்படி கேம் விளாண்டுகிட்டு இருக்கும் போது அதுல 2 பேர் மட்டும் தான் ஜெயிப்பாங்க. அதுல நம்ம ஹீரோவுமே வந்து அவங்களுக்கு கொடுத்துறாங்க அந்த கத்தி பீஸ. இப்படியே ஒரு மூங்கில் குழாய்க்குள்ள இருந்து நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்து காமிக்கிறான். இங்க பாத்தீங்களா இந்த சாப்பாடு வந்து நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதுல ஜீனுங்குறோமே ஐயோ சாப்பாடு முத இங்க கொடு, ஃபர்ஸ்ட் நம்ம இதை இப்பவே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பப்படுத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோவுமே இது வந்து இப்ப சாப்பிடுறதுக்காக கிடையாது, நம்ம தப்பிச்சு போகும்போது காட்டுக்குள்ள வச்சு பசிச்சா சாப்பிடுறதுக்காக தான் இப்ப சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வச்சிடறான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப மார்டின்மே அப்போ உனக்கு தப்பிக்கிறதுக்கான ஐடியா இருக்குதா, ஏதாவது பிளான் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆமா எனக்கு பிளான் இருக்கு, எல்லாரும் ஒன்னு நல்லா கவனிச்சீங்களா, இந்த கம்யூனிஸ்ட்வாதியை எல்லாருமே கிச்சனுக்கு போறதுக்கு முன்னாடி கன்னை எல்லாருமே வச்சுட்டு
தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த கொஞ்ச நேரம் சான்ஸை வந்து கையில எடுத்துக்கணும். நம்ம எல்லாரும் போயிட்டு அந்த கண்ணை எடுத்து அவங்கள சுட ஆரம்பிச்சிடணும். சுட்டு நம்ம அங்க இருந்து தப்பிச்சு போறோம். இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப எல்லாருமே வாயை பழந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. யாரா இவன் எங்க இருந்து வந்தா இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தோண ஆரம்பிச்சிருது. அது மட்டும் கிடையாது, இப்ப இந்த கம்யூனிஸ்ட்வாதிகளுமே கையிலையும் காலையும் விலங்க போட்டு விட்டு போயிடுறாங்க எல்லாத்துக்கும். அவன் போன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவுமே அவன் இருக்கிற கீயை வச்சு எல்லாத்தையுமே ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணிட்டு அவன்கிட்ட ஒரு கண்ணாடி துண்டு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கண்ணாடி துண்டை ஒரு கம்பள சொருகிட்டு நல்லா கேட்டுக்கோங்க எல்லாரும், நான் வந்து இந்த கண்ணாடியை வச்சு கண்ணை யார் யார் எங்க வைக்கிறாங்க, யார் யார் எங்க இருக்காங்கிறத பார்த்து சொல்றேன், அதை நம்ம கனெக்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து கூரையெல்லாம் விலக்கி விட்டு அவனுமே அந்த கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்து சொல்ல சொல்ல கீழே மார்டினுமே யார் யார் எங்க இருக்காங்கிற மாதிரி அங்க உள்ள தென்னை மரத்து பட்டையில கூழாங்கல்ல வச்சுக்கிட்டே வரான். இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்யூனிஸ்ட்வாதியுமே உள்ள வர ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே நம்ம வேமா படுக்கணும், அவன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஆளுக்கு மாத்தி மாத்தி ஒவ்வொரு கையிலையும் விலங்க மாட்டிக்கிறாங்க திரும்ப பேருக்குன்னு. இப்போ அடுத்த நாள் எல்லாருமே சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது ஜாம்போ அந்த குட்டையா இருப்பான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கையில இருக்கிற ஒரு உருண்டை சோறையுமே வச்சுட்டு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோவுமே நல்லா புரிஞ்சுக்கிறான், பரவாயில்ல ஜாம்போ வந்து நமக்கு ஹெல்ப் பண்றான் அப்படிங்கறத. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு கட்டையிலையுமே யார் யார் எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த கூழாங்கல்லையும் ஒரு கம்பு குச்சியும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது வேகமா உள்ள வந்த கம்யூனிஸ்ட்வாதிகள் ஒருத்தனுமே துப்பாக்கியை நெத்தி பொட்டுல வச்சிருக்கான். இதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இது எதுவும் கிடையாது, இது வந்து ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு கேமா மாத்தி விளாண்டுகிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனுமே போயிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ கூட இருக்கிற கைதிகள் பேசுற இங்கிலீஷ் வியட்நாம் காரங்களுக்கு புரியாது, வியட்நாம் பாஷை இவங்களுக்கு புரியாது. இப்படியே தான் வந்து இந்த நிலைமை போய்கிட்டு இருக்குது. இப்படி அன்னைக்கு நைட்டு புல்லட்ல செஞ்ச அந்த கத்தின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம ஹீரோ இன்னும் நிறைய பேத்த வந்து சிறையில அடைச்சு போட்டிருக்காங்கல்ல, அந்த சிறை கூட மூங்கிலால செய்யப்பட்டதுதான். அதனால கீழே உள்ள மூங்கிலையுமே கத்தியால அறுத்து நம்ம ஹீரோவுமே யாருக்கும் தெரியாம அடியில வெளியா போய் சுத்திலும் வேலி மூங்கிலால தான் அமைச்சிருப்பாங்க. அதனால அந்த மூங்கிலையுமே மண்ணெல்லாம் தோண்டி மூங்கிலையுமே எடுத்துறான். இப்போ அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவுமே மார்டினை கூட்டி போயிட்டு இங்க பாத்தியா இதுதான் நான் தோண்டின இடம், இதை ஈஸியா வந்து இந்த மூங்கில தூக்கி போட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் இப்போ நம்ம ஹீரோவுமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடறான். எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் மழை காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா சாப்பாடுக்கு ரொம்பவே பஞ்சமாயிரும். இப்பவே சாப்பாடு வந்து அவ்வளவா கிடைக்க மாட்டுது. அதனால சாப்பாடு கிடைக்கலாம், இவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிருவாங்க. அப்போ நம்மள கண்டிப்பா கொன்னுட்டு தான் போவாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து தப்பிச்சிடணும் இங்க இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுல அந்த ஜூன் சொன்னேன் பாத்தீங்களா, அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டான். இதை பார்த்த எல்லாருமே நம்ம ஹீரோக்கு நான் வரேன் உங்க கூட, நான் வரேன் உங்க கூட சொல்லி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு பக்கம் என்னன்னா சாப்பாட்டுக்கு பதில் மண்புழு வச்சு முடிஞ்சா தின்னுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறானுங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது அதிகமா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு சப்போர்ட் வந்து நம்ம ஹீரோக்கு தான் மெஜாரிட்டியா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவுமே தயாராயிடுறான். இப்ப நம்ம ஹீரோ கூட சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கை விலங்கு கால் விலங்குலாம் மாட்டி அவங்களுமே படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த கம்யூனிஸ்ட்வாதின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல ஒரு 2 பேர் வந்து அந்த கிராமத்துக்காரங்க வந்து கை விலங்கு கால் விலங்கு எல்லாமே கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது மேல ஹெலிகாப்டர் சவுண்டா இருக்கட்டும், ஜெட் சவுண்டா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய சவுண்ட் கேக்குது. ஓ இது வந்து அமெரிக்காக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே கண்ணெல்லாம் காட்டி மிரட்டி கண்ணாலே அடிச்சு போடுறாங்க. அவ்வளவுதான். இவங்க போனதுக்கு அப்புறமா அங்க உள்ள மார்டின்மே ரொம்பவுமே பயப்படுறா, என்னால இங்க இருக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் கூட என்னால இங்க இருக்க முடியாது, ஏன்னா இவங்கிட்ட அடிபட்டு என்னால சாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா சாப்பாடு இல்லாம ஒரு நிமிஷம் கூட எந்த இடத்துலயும் நம்மளால இருக்க முடியாது, அந்த ஒரு நிலைமை தான் இவங்களுக்கு. இப்போ எல்லாருமே வெளியே உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே சொல்றான், எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம கண்டிப்பா இவங்கள கட்டுப்பாட்டுல நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து நம்ம தப்பிக்கிற வரைக்கும் யாருமே நம்மளை எதுக்க கூடாது, நம்ம தான் அவங்களை எதுக்கணும், அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க எல்லாருமே அந்த சிறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கம்யூனிஸ்ட்வாதி என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது 2-3 பேர் ஒட்டி கேட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இவங்களுக்கு வந்து சாப்பாட்டு பஞ்சம் ஆயிடுச்சு போல, அரிசி பருப்பு எதுவுமே வந்து இவங்கிட்ட கிடையாது, அதனால கிராமத்துக்கு கொள்ளையடிக்க போயிருப்பாங்க போல. ஆனா அந்த கிராமத்திலயும் சாப்பாடு பருப்பு இல்லாதனால ரொம்பவுமே பஞ்சமா இருக்குது, அதனால நம்மளை கூட்டி போயிட்டு கொல்ல போறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோ ஐயோ கொல்ல போறாங்களா, அப்போ நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் கூட தாமதப்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே உட்கார வச்சு நல்லா கேட்டுக்கோங்க, நானும் மார்டினும் இந்த பக்கம் போறோம், நீங்க 4 பேர் இந்த பக்கம் போங்க. எதுக்காக தனித்தனியா போக சொல்றேன்னா இந்த பக்கம் 2 கண்ணு இருக்குது, மிச்சம் கண்ணு இந்த பக்கம் இருக்குது, அதனால 2 டீமா பிரிஞ்சு கண்ணை எடுத்துப்போம். கண்ணை எடுத்துட்டு இந்த வேலியால செய்யப்பட்ட மூங்கில எல்லாத்தையுமே தகர்த்து நம்ம வெளியே போயிட்டு சுத்தி வளைக்கணும் அந்த கிச்சனை, ஏன்னா அந்த கிச்சன்ல தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. போனதுமே அவங்கள எல்லாத்தையுமே சுட்டு போட்டு நமக்கு தேவையான சாப்பாடா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவும்
மார்டினும் ஒரு பக்கம் போயிடுறாங்க, மிச்ச நாளும் இன்னொரு பக்கம் போயிடுறாங்க. இப்படி போயிட்டு இவங்களுக்கு தேவையான கன்னையுமே எடுத்துட்டு கிச்சன்ல இருக்கிறவங்கள தாக்குறதுக்காக ரெடியா இருக்கான். அவ்வளவுதான் 1 2 3 சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ கன்னை எடுத்து அங்க உள்ளவங்க எல்லாத்தையுமே சர்ற மாதிரியே சுட ஆரம்பிச்சிருவான். எல்லாத்தையும் கொன்றுவான். சுட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா ஜாம்போ மட்டும் இருப்பான். அதாவது அந்த குட்டைன்னு சொல்லி பாத்தீங்களா, அவன் மட்டும் இருப்பான். ஜாம்போ நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, நீ எதுவும் பண்ணணும் முயற்சி பண்ணாத அப்படி மாதிரி சொன்னதுமே ஜாம்போவுமே அங்க இருந்து ஓடுறா, கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி அவனுமே ஓடிடுறான். இப்போ இவங்க 2 பேத்துக்கு தேவையான சாப்பாடா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், ஆயுதமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இவங்களுமே காட்டுப்பகுதியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போயிட்டு ஆக்சுவலா இவங்க தப்பிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சுட்டா எல்லாரும் எந்த இடத்துல கூடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ அந்த ஜீனை பார்த்ததுமே, ஹே ஜீன், உன்ட்ட நான் என்ன சொன்னேன், எல்லாருமே சுத்தி வளைக்கணும், எல்லாருமே ஷூட் பண்ணணும் அப்படின்னு தானே சொன்னேன், ஜஸ்ட் மிஸ் எங்களை கொன்னு இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், ஆனா நான் அங்க வந்திருந்தா என்ன சுட்டு கொன்னு இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நீ உனக்காக தானே போன, எல்லாமே உனக்காக தானே பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப உனக்கான தேவையானது எல்லாத்தையுமே நீ எட்டு வந்திருப்பேன் அப்படி மாதிரி சொல்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு உனக்கு தேவையான கன்னுக்கான புல்லட் இந்த இருக்குது, இதை வச்சுக்கோ, நானும் மார்ஜினும் இங்க இருந்து கிளம்ப போறோம், நீ உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே மார்டினை கூப்பிட்டு டென்ஷன்ல போயிடுறான். இப்ப இவனுங்களுமே காட்டுக்குள்ள பூந்து யாருக்குமே தெரியாம பத்திரமா போய்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மார்டினுமே போச்சு, இன்னும் இங்க கொஞ்ச நேரத்துல பயங்கரமா மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி வாய மூடல. அடுத்த செகண்ட் பயங்கரமா மழை பெய்யுது. இந்த மழையில இவங்களுமே தப்பிச்சு போறாங்க. அந்த டயத்துல சேரும் சகதியுமா பயங்கரமா நீர்வீழ்ச்சி வந்துகிட்டு இருக்குது. இதுலயும் அடிச்சுட்டு போயிடுறாங்க இவங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா காட்டுக்குள்ள லைட்டா மழை பெஞ்சாலே போதும், எல்லா இடத்துலயும் இருக்கிற தண்ணியுமே ஒண்ணு கூடி மொத்தமா நீர்வீழ்ச்சி அடிச்சுட்டு வந்துருங்கிறது தெரியும். அப்படி அதுல இருந்து எப்படியோ ஒரு வழியா இவங்க தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு ஒரு ஓரமா போயிட்டு, நல்லா கேட்டுக்கோ மார்டின், நம்ம இங்க இருந்து தப்பிச்சு நம்ம இந்தோனேசியாவோட எல்லைக்கு போயிட்டோம்னா அங்க இருந்து நம்ம தாய்லாந்து போய் எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நமக்கு ஒரு படகு தேவைப்படுது, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கட்டுமரத்தை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுமே கட்டுமர படகை வந்து ரெடி பண்ணி அதுலயுமே போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல பயங்கரமா நீர்வீழ்ச்சி சவுண்ட் எல்லாம் கேக்குது. இதை பார்த்த மார்டினுமே, நீர்வீழ்ச்சி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம அதுல விழுந்தோம்னா செத்து போயிருவோம், நம்ம இங்க இருந்து போகணும்னு சொல்லி அடுத்த செகண்ட்ல அவங்க செஞ்ச கட்டுமர படகுமே தனித்தனியா கட்டே இல்லாம போய்கிட்டு இருக்குது. இவங்க அதுல இருந்துமே எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு கரைக்கு போயிடுறாங்க, நீர்வீழ்ச்சியில விழுகாம. இப்படியே ஒரு பக்கம் மழையிலையும் நனைஞ்சுக்கிட்டு நீர்வீழ்ச்சிலையும் அடிச்சுக்கிட்டு இப்படியே இருக்கும்போது அவங்க உடம்பு ஃபுல்லா என்னடா ஊறுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அட்டைப்புலி எல்லாமே ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிட்டு அவங்க உடம்புல இருக்கிற எல்லா அட்டைப்புலியும் தனித்தனியா எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா மார்டினுமே நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு மட்டும் தனியா ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தனுமே மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு மார்டினுமே வாயை பொத்தி பையா எழுப்பி, மார்டின் சத்தம் போடுறதா, கிராமத்தை சேர்ந்த ஒருத்தன் அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆத்து பகுதியில இருந்து நம்ம ஹீரோவுமே ஒரு ஷூ எடுக்கிறான். அந்த ஷூவை எடுத்து, மார்டின் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன், உன் கையை நீட்டு அப்படின்ட்டு அவன் கையை மேல ஒரு ஷூ எடுத்து வைக்கிறான். இதை பார்த்து மார்டினுக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாயி போயிருது. ஏன் இவ்வளவு சந்தோஷம்னா, இந்த காட்டு பகுதியா இருக்கட்டும், தண்ணிலையும் மழையிலையும் வெறுங்காலம் நடந்து போக முடியாது, இந்த மாதிரி ஷூ இருந்தா ரொம்பவுமே பெட்டரு. இவனுமே போயிட்டு அந்த ஷூவை காலில் வச்சு ஒரு துணியை வச்சு நல்லா கட்டிடுறான். இப்ப நம்ம ஹீரோக்குமே நல்லா புரியுது, இதுக்கப்புறம் இந்த கன்னு வந்து நமக்கு தேவை கிடையாது, ஏன்னா இந்த கன்னால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இப்ப கிடையாது, அதனால நம்ம இதை தூக்கி போட்டுருவோம் மார்டின்னு சொல்லிட்டு அந்த கன்னையுமே வந்து ஆத்து பகுதிக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மார்டின் இவங்க 2 பேருமே இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல நிறைய குடிசையான வீடெல்லாம் தெரியுது. இதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இங்க பாரு, இந்த இடத்துல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், இது கண்டிப்பா நம்ம தங்குறதுக்கான ஒரு பெஸ்ட் இடமா இருக்கும் அப்படின்ட்டு இவங்களுமே அங்க தங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தங்கிட்டு இருக்கும்போது மேல நிறைய ஹெலிகாப்டர் எல்லாம் போறத பாக்குற நம்ம ஹீரோ இவனுமே கீழே இருந்துகிட்டு ஹெல்ப்னு கத்துறான் அந்த ஹெலிகாப்டரை பார்த்து. ஆனா மேல இருந்து பார்க்கவே முடியல அவங்களால. இவங்களோட ஃபுல் எனர்ஜியும் போயிட்டு இவங்களால என்ன பண்றதுன்னு கூட இப்ப தெரியல. இப்படி இருக்கும்போது மார்டின் ஒரு பக்கம், என்னால முடியல, என்னால இதுக்கப்புறம் நடக்க முடியல, நான் இங்கேயே செத்து போயிருவேன் போல, நான் தப்பிச்சு வரல, நீ மட்டும் போயிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு மார்டின், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னால தப்பிக்க முடியும், அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி தூங்க வச்சிடறான் அவனை. இப்ப நம்ம ஹீரோவுமே அன்னைக்கு நைட்டு நிறைய ஹெலிகாப்டர் வரத பார்த்ததுமே ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவுமே இந்த கிராமத்துக்காரங்க பிடிச்சிட்டு வரும்போது ஒரு தீயை எப்படி உருவாக்கணும்ட்டு அவனுங்க நம்ம ஹீரோ கண் முன்னாடி செஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே செஞ்சு தீயை உருவாக்கி அந்த இடத்த ஃபுல்லா பத்த வச்சு விட்டுறான்.
அந்த நேரத்துல நிறைய அமெரிக்கன் ஹெலிகாப்டருமே வருது. ஆனா இந்த அமெரிக்கன் காரங்க எல்லாருமே இது அந்த கிராமத்துக்காரங்களா தான் இருக்கும் அப்படின்ட்டு மானாங்கானி ஹெலிகாப்டர்ல இருந்து சுட ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோவுமே நாங்க இந்தோனேசியா கிடையாதுப்பா, அமெரிக்காக்காரங்க தான், நாங்களும் வந்து ராணுவ வீரர்கள் தான் அப்படி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் கத்துறது ஒரு துளி கூட அவங்களுக்கு கேட்காது. மானாங்கானிக்க சொல்றாங்க. இப்போ அன்னைக்கு நைட் இவங்களால எதுவுமே பண்ண முடியல, தப்பிச்சும் போக முடியல, அந்த ஹெலிகாப்டருக்கு நாங்க தான் நிரூபிக்கவும் முடியல. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே வாடினா பார்த்து, இங்க பாரு மார்ட்டின், நம்ம இந்த இடத்த வேற எரிச்சு விட்டோம், கண்டிப்பா இந்த இடத்தை தேடி இந்த கிராமத்துக்காரங்க வருவாங்க, நம்ம இங்க இருந்து வேகமா தப்பிக்கணும், உன்னால முடியும், நீ கஷ்டப்பட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மார்ட்டினையுமே எப்படியோ கூட்டி போறான். இப்படி கூட்டி போய்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள கிராமத்துக்காரங்க எல்லாருமே இவங்களை சுத்தி வளைச்சிடுறாங்க. சுத்தி வளைச்சதுமே அவங்க பேசுற மொழி இவங்களுக்கு புரிய மாட்டுது, இவங்க பேசுற மொழி அவங்களுக்கு புரிய மாட்டுதுங்கிற மாதிரி இப்படிதான் இருக்குது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மார்ட்டினையுமே கத்தியால வெட்டியே கொன்னுடுறாங்க. வெறியான நம்ம ஹீரோவுமே எப்படா என்னோட ஃப்ரெண்ட கொல்ல போச்சு அப்படின்ட்டு இவனுமே வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். இவன் கத்துறத பார்த்து வெறி ஆயிட்டான்டா, அவன் வாங்கடா போன்ட்டு இவங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது அந்த கிராமத்துக்காரங்க. இப்போ நம்ம ஹீரோ இதுதான்டா நல்ல சான்ஸ்ன்ட்டு நம்ம ஹீரோவுமே துண்ட காணும் துணியவனும் ஓட்டத்தை பிடிக்கிறான். இப்படி போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். ஏன்னா இவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோவை தேடி நிறைய அந்த இந்தோனேசிய ராணுவ வீரர்கள் தான் வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோவை மறைஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டுமே நல்லா ஒரு காட்டு பகுதியில மறைஞ்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துறான். இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா ஒரு கரையோரமா பாறைகள்ல நிறைய ராணுவ வீரர்கள், அதாவது இந்தோனேசியாவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் உட்காந்துருக்காங்க. அதையுமே நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறமா அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டு தானே போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சில சாப்பாடுலாம் இருக்குது. அதையுமே எடுத்து அன்னைக்கு நைட்டு அவனோட சாப்பாட்டுக்காக அவன் வந்து சாப்பிட்டுக்கிறான். இப்படியே அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு செம்ம பசியா இருக்குது, என்ன பண்றதுன்னு கூட தெரியல. அந்த கரையோரமா ஒரு பாம்பு போய்கிட்டு இருக்குது. அந்த பாம்பை பிடிச்சி இவன் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அந்த அளவுக்கு இவன் ஒரு சைக்கோவா மாறிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு இவனுக்கு பசி உணர்வு உண்டாக்கிருச்சு. இப்போ இப்படி பாம்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஹெலிகாப்டர் ஜெட்டுன்ட்டு பறந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வாழை மரத்தோட இலைய வச்சு இவனுமே நான் இங்கதான் இருக்கேன், என்ன காப்பாத்துங்க அப்படி இப்படின்ட்டு இந்த வாழை மரத்து இலைய வந்து ஆட்டினே இருக்கான். நமக்குமே எப்படியாவது இவனை பார்த்து காப்பாத்தி கூட்டி போங்கடாங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்தது, உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். நம்ம ஹீரோக்கு அதிர்ஷ்டவசமா என்னன்னு எனக்கு தெரியல, அவங்களுமே நம்ம ஹீரோவை பாத்துறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே வந்து அந்த கரையில இருந்து ஹெலிகாப்டர் மூலியமா தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அந்த ஹெலிகாப்டர் உள்ள சோல்ஜர்ஸ்மே இவர் அமெரிக்கர் தானா அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காண்டி உங்க பேர் என்ன, உங்களோட ஹெட் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்னோட பேர் வந்து டைட்டர், என்னோட ஹெட் வந்து ரெஸ்கியூ டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, காணாம போன ஏர்போர்ஸ் ராணுவ வீரரான டைட்டர் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோவையுமே அங்கிருந்து பக்கத்து நாட்டுல உள்ள அமெரிக்காவோட ஏர்போர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு கூட்டி போயிடுறாங்க. கூட்டி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்குமே வந்து மெடிசன் எல்லாம் டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க உள்ள டாக்டர்டையுமே நான் எப்போ வந்து என்னோட கப்பலுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஆனா அந்த நர்ஸுமே இல்ல நீங்க இப்போதைக்கு நீங்க போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயை மூடிடுறா. இது நம்ம ஹீரோக்குமே ஒரு டவுட்டை உண்டாக்குது. இப்படி இருக்கும்போது விறுவிறுன்னு ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு 4 பேர் இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 4 பேர் தான் ஒரு பெரிய கேக் கொண்டு வராங்க ஒரு வண்டியில. அதையுமே கொண்டு வந்துட்டு அங்க உள்ள ஒரு 2 ஆபீசர், அதாவது தாய்லாந்தை சேர்ந்த ஆபீசர் கிட்ட நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா இவன் தப்பிச்சு வந்ததுக்காக நாங்க கேக் கட் பண்ண போறோம், அது மட்டும் கிடையாது இவனோட லவ்வர் வந்து ஒரு லெட்டர் அனுப்பி இருக்காங்க, அதனால இது கொஞ்சம் பெர்சனலா இருக்கணும், நீங்க 2 பேரும் வெளியே போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த 2 ஆபீசரையுமே வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயுமே டைட்டர் நீ இப்படியே இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இவங்க திரும்பவும் இந்தோனேசியாவுக்கு அனுப்பி விட்டுருவாங்க, அதனால நம்ம இங்க இருந்து நம்மளோட கப்பலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்த வழியில அவங்களுமே போயிட்டு அங்க உள்ள 2 ஆபீசர் கிட்ட சார் இப்போதைக்கு நீங்க யாரும் உள்ள போகாதீங்க, அவன் வந்து கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கான், அதனால இப்ப உள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு ஹெலிகாப்டர் பக்கத்துல போறாங்க. பக்கத்துல போனதுமே அந்த வண்டிக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்துடுறான். ஏன்னா இந்த வண்டியையே நம்ம ஹீரோவை மறைச்சு வச்சுட்டு கூப்பிட்டு போறதா இவங்களோட பிளானு. நம்ம ஹீரோவை அவங்க கிட்ட இருந்து எப்படியோ காப்பாத்தி ஹெலிகாப்டர்ல இவங்களோட கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போனதும் பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு ஒரு 6ஆம் வாரம் வரவேற்பா தான் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான், நம்ம ஹீரோக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க, அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த படத்தை பயங்கர சந்தோஷமா வந்து முடிக்கிறாங்க. ஆனா இதுல பல துக்கங்கள் தியாகங்கள் நிறைய இருக்குதுங்கிறதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. முக்கியமா இந்த படத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா 2 நாட்டு தலைவர்களோட ஹெட் வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுனால 2 நாட்டுல உள்ள மக்கள்கள் தான் வந்து அவதிப்படுவாங்க. அதனால போருங்கிறது 2 நாட்டுக்கும் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்துரும் அப்படிங்கறத மட்டும் கண்டிப்பா நினைக்கவே கூடாது. என்ன பிரச்சனைனாலும் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிறதா ஒரு நல்ல வழிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரி நிறைய படங்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்ட.